ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் நீடில் ஒரு ஆரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு பாபினில் சுற்றி எடுத்துட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ரெண்டு ரெண்டு நூலை நம்ம சுற்றி பாபினில் சுற்றி எடுக்கணும். அதை சுற்றி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு துணியில் அதை ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச் நல்லா விழுந்துருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் வந்து கட்ட பக்கத்தை மேலே வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நல்ல பக்கம் அடியில் வர மாதிரியும் உள்ளே வர சைடு மேலே வர மாதிரியும் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் அந்த ஜரி த்ரெட் வந்து நம்ம மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச்சு நம்ம அதுக்கு மேலே போட போகிறோம். இப்போ இந்த இடம் வந்தவுடனே நம்ம அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் நம்ம ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா 4 mm பீட்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம நீடில் ஊசியில் நூல் கோர்த்து அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்து நம்ம இப்போ ஸ்டிச்சு போட்டோம் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டோனை எல்லாம் நம்ம இந்த B7000 குழு வச்சு ஒட்டி எடுக்கலாம். எல்லாம் ஒட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கு அந்த பீட்ஸுக்கு மேலோடி ஊசி வச்சு தையல் போடணும். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வெளியே எடுத்து உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அதே மாதிரி ஊசியில் பீட்ஸை கொடுத்து அதுக்கு மேலே வச்சு B7000 குழு வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பு வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே மாதிரி அடுத்த ஷேப்பு அந்த ஸ்காலப் டிசைன் வர இடத்துல அதே மாதிரி கோர்த்து எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ரைஸ் பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த 1.5 இன்ச்சு இங்கே இந்த பக்கத்தில் வர மாதிரி அந்த 1.5 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லை, அந்த இடத்துல வச்சு ஒரு லீஃப் மாதிரி நம்ம அங்கங்கே வச்சு அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பீட்ஸு பக்கத்துலேருந்து ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்து அடுத்து அந்த பீட்ஸு உள்ளாடி பொறுத்து நம்ம மேலே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததுலேயும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு நமக்கு தையல் தெரியணும்னு இல்லை, இது யாருக்கானாலும் இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நம்ம நிறைய ரூபா கொடுத்து செலவு பண்ணாமல் நம்ம இது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் நம்ம இந்த ஆரி ஒர்க்கை நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா லீஃபெல்லாம் இந்த லீஃபெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அதுக்கப்புறமா மேலே ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி எடுக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லு ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் ஒரு நார்மல் நீடில் ஒரு ஆரி ஒர்க் டிசைன் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்